இந்த தோல் எடுத்துடலாம். இது வந்து சோயா பீனு டோஃபு பண்ண போகிறோம். இதில் இப்போ வந்து இது தோலெல்லாம் எடுத்தாச்சு. இது நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கணும். வச்சுக்கலாம். இதில் போட்டுக்கலாம். பிழிஞ்சுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு திரும்பி ஸ்ட்ரெயினர் பண்ணலாம். வந்து இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இது வந்து போட்டுறக்கூடாது. நம்ம மாவு பிசைஞ்சாக்கா சப்பாத்திக்கு பூரிக்கு இது போட்டு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பால் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம காசி நம்ம டோஃபு பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா காசிக்கலாம். காசிட்டு இது நல்லா பால் ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கணும். அந்த பச்சை வாசல் நல்லா போயிட்ட பிறகு அப்புறம் நம்ம லைம் பிழிஞ்சுக்கிட்டு ஒரு கிளாஸ் டீ கூட போடலாம். ஏன்னா இது அவ்வளோ நல்லது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதுக்கு ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா நூற வரதெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதே அதுவே வேறு. நம்ம கடையில் வாங்குறதோட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் வேலை. லாங்காக காமிக்குவேன், ஆனால் 10 நிமிஷம் வேலை தான். இதை 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, ஒரு லைமை வந்து பிழிஞ்சுக்கலாம். லெமன் ஜூஸ் ஊற்றிடலாம். லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. ஸ்ட்ரெயினர் பண்ணிக்கலாம். போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இதை வந்து இப்படி மடிச்சிடலாம். வெயிட்டாக எதனா ஒன்று வச்சிடலாம். அது 2 ஹவர்ஸ்க்கு அதை விட்டுறணும். நம்ம வெயிட்டாக வச்சுட்டா அது எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் அதில் போயிடுச்சுன்னா டோஃபு ரெடி. இப்போ வந்து இந்த டோஃபு ரெடி ஆகிட்டு இருக்கும். இதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ரெடி ஆகிடும். டோஃபு ரெடி. இதில் வந்து ஒரு புலாவ் பண்ண போகிறேன். பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு, எடுத்துடலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் போதும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் கொஞ்சம் தேங்காய் பால் கெட்டி எடுத்து வச்சுக்கிறேன். புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது வந்து லவங்கு, ஏலக்காய் மசாலையும் இருக்குது. பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கேஷ்யூ போட்டுக்கிறேன். கொஞ்சம் மருந்து போட்டு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, தனியா, கொஞ்சம் கரம் மசாலா.
ஒரு அரை ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி, தேங்காய் பால் போட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த டோஃபு போட்டுடலாம். இது ஆயிடுச்சு. இங்கே வந்து ரைஸ் கொஞ்சம் வடித்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த ரைஸ் வடித்து வச்சுக்கிறேன். இப்போ கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எல்லாம் போட்டுக்கணும். பாதி லெமன் பிழிஞ்சுக்கலாம். அவ்வளோதான், டோஃபு புலாவ் ரெடி.